வெல்கம் டு மின்மினி எஃப்எம். நாள், தேதி, நேரம் போன்றவற்றை கணிப்பிடுவது எவ்வாறு என்பதை பற்றி இன்று நாம் விரிவாக கலந்துரையாடுவோம். நாங்கள் ஒரு காலத்தில் கப்பல் பயணத்தின் போது திசைகளை கண்டறிவதற்காக வேண்டி நட்சத்திரங்களை நாடினோம். பின்னர் திசை காட்டிகள் புழக்கத்துக்கு வந்தன. அவை நட்சத்திரங்களை விடவும் மிகவும் நுணுக்கமாகவும் சரியாகவும் திசைகளை அறியத் தருவதை அறிந்து கொண்ட போது நாம் படிப்படியாக திசை காட்டிகளை நோக்கி முழுமையாக நகர்ந்தோம். ஒரு காலத்தில் நாம் நேரங்களை கண்டறிவதற்காக பொருட்களின் நிழல்களை கருவியாக பயன்படுத்தினோம். நிழல்களின் நீளங்கள் தான் எமக்கு கடிகார முட்களாக தொழிற்பட்டன. பின்னாட்களில் கடிகாரங்கள் புழக்கத்துக்கு வந்தபோது நாம் வெயிலுக்கு ஒதுங்குவதற்காக மாத்திரமே நிழலான இடங்களை தேடினோம். கடிகார முட்கள் நிழலை விடவும் கச்சிதமான நேரங்காட்டியாக தொழிற்பட்டன. ஒரு காலத்தில் நாம் பயணிப்பதற்கு ஒட்டகங்களையும் குதிரைகளையும் கழுதைகளையும் மாடுகளையும் வாகனங்களாக பயன்படுத்தினோம். பின்னர் நாம் இயந்திரங்களால் இயக்கப்படும் வாகனங்களை கண்டுபிடித்த போது எமது பாரம்பரிய வாகனங்களை மிருகக்காட்சி சாலைகளில் காட்சிக்கு வைத்துவிட்டோம். ஒரு காலத்தில் நாம் செய்தி பரிவர்த்தனை மற்றும் தொடர்பாடலுக்கென பயிற்றுவிக்கப்பட்ட புறாக்களை நம்பி இருந்தோம். இன்றோ நாம் செய்மதிகளிலும் நவீன தொடர்பாடல் சாதனங்களிலும் மட்டுமே தங்கியிருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் கைகளால் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகளையே புத்தகங்களாக வைத்திருந்தோம். இன்றோ நம்மிடம் ஒரே தடவையில் எண்ணிக்கையில் எத்தனை வேண்டுமோ அத்தனையையும் அச்சடிப்பதற்கு தேவையான வசதி இருப்பதால் கையெழுத்து பிரதிகளை நூதன சாலைகளிலும் வாசிக சாலைகளின் காப்பகங்களிலும் மாத்திரமே காண்கிறோம். ஏன் நாம் இந்த அத்தனையிலும் பழைய முறைமைகளை கைவிட்டு விட்டு நவீன முறைமைக்கு மாறி இருக்கிறோம்? ஒரே ஒரு காரணம்தான். நாம் நோக்கத்தையும் வழிமுறையையும் சரியாக பிரித்தறிந்து கொண்டோம். நமது நோக்கம் திசையை கண்டறிவதுதான் என்பதுவும் நட்சத்திரங்களை பார்ப்பது அதற்கான ஒரு வழிமுறை மாத்திரமே என்பதுவும் எமக்கு தெளிவாக தெரிந்ததனால்தான் நாம் நட்சத்திரங்களிலிருந்து திசை காட்டிகளுக்கு நகர்ந்தோம். மேலே நான் கூறிய விரிவஞ்சி இங்கே கூறாத இது போன்ற ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் அனைத்திலும் நவீன முறைமைக்கு நாம் மாறியதன் பின்னணியில் இருப்பது இந்த ஒரே ஒரு காரணம்தான். நோக்கத்தை நிறைவு செய்தல் முக்கியமாகிவிட்டால் வழிமுறையில் மிக பொருத்தமானதும் இலகுவானதும் நுணுக்கமானதும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதை உலகத்தின் அத்தனை அம்சங்களிலும் ஏற்றுக்கொண்ட நாம் ஒரே ஒரு விஷயத்தில், அதாவது சின்னதாக பல விஷயங்கள் இருந்தாலும் முழு சமூகத்தையும் பாதிக்க கூடியதென்று பார்த்தால் ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் நோக்கத்தை பற்றி கிஞ்சிற்றும் அலட்டிக் கொள்ளாமல் வழக்கொழிந்து போன ஒரு வழிமுறையில் பிடிவாதமாக இருக்கிறோம். இங்கே நான் சொல்லப்போகும் விஷயங்களை பொறுத்தவரையில் அவை எந்த வகையிலும் மார்க்கத்துக்கு முரணானவையோ அல்லது வழிகேடுகளோ அல்ல என்பதும், மார்க்கத்தின் எத்தனையோ விஷயங்களில் முழு உம்மத்தும் ஒன்றுபட்டு இவ்வாறான பல தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம் என்பதும் இதனை கேட்கின்ற அனைவரும் நன்கறிந்த உண்மையாகும். காலமும் நேரமும் இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்ட ஓர் ஒழுங்கில் எவ்வித பிசகுமற்று அவற்றின் பாட்டில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. நாம் நமது வாழ்வையும் நடவடிக்கைகளையும் ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்காக அவ்வாறு நகரும் காலத்தையும் நேரத்தையும் நமக்கேற்ற வடிவங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். மனிதர்கள் நாகரிகமடைய அவர்களுக்குள் ஒரு கூட்டு வாழ்க்கை முறை அதிகரிக்க வித்தியாசமான குழுக்களுக்கு இடையிலான பரஸ்பர கொடுக்கல் வாங்கல் விருத்தியடைய மனிதர்களுக்கு காலத்தையும் நேரத்தையும் தமக்கேற்றவாறு வசப்படுத்திக் கொள்வதற்கான தேவையும் அதிகரித்தது. இதன் விளைவாகத்தான் மனிதன் காலத்துக்கு காலம் அந்தந்த காலங்களில் இருந்த தொழில்நுட்ப அறிவின் அளவுக்கேற்ப அதற்கென வித்தியாசமான வழிமுறைகளை கையாண்டு வந்தான். உலகில் எத்தனையோ வகையான நாட்காட்டி முறைமைகளும் எத்தனையோ வகையான நேரங்காட்டி முறைமைகளும் அமுலில் இருந்திருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துக்கும் இடையிலுள்ள ஒற்றுமை என்னவென்றால், நாட்காட்டி என்று வந்தால் மனிதன் சூரியனை அல்லது சந்திரனை தான் அதற்கென பயன்படுத்தி வந்திருக்கிறான். நேரங்காட்டி என்று வந்தால் சூரியனை தான் அதற்கென பயன்படுத்தி வந்திருக்கின்றான்.
இன்றும் கூட உலகில் புழக்கத்திலுள்ள சகல நாட்காட்டிகளும் ஒன்றில் சூரியனின் ஓட்டத்தை அடிப்படையாக கொண்ட சூரிய நாட்காட்டியாக அல்லது சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கொண்ட சந்திர நாட்காட்டியாக அல்லது இவை இரண்டையும் இணைத்த முறைமையை கொண்ட சூரிய சந்திர நாட்காட்டியாகத்தான் இருக்கின்றன. சூரியனையும் சந்திரனையும் விட்டுவிட்டு ஒரு நாட்காட்டி இதுவரை உலகில் புழக்கத்துக்கு வந்ததாக தெரியவில்லை. அவ்வாறே உலகில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் வெளிப்பாடாக நேரத்தை மிக மிக நுணுக்கமாக காட்டக்கூடிய அணு அதிர்வினூடாக இயங்கும் கடிகாரங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அவை கூட நேரத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படையாக இருப்பது சூரியனை சுற்றிய பூமியின் பயணத்தின் போது பூமி தன் அச்சில் தானே சுழல்வதுதான். எனவே காலத்தையும் நேரத்தையும் சரியாக கணக்கிடுவதில் சூரியனையும் சந்திரனையும் விட்டு மனிதன் இதுவரை வெளியேறவில்லை என்பது தெளிவு. ஆனால் அவற்றை வைத்து கணக்கிடும் முறையில் அவன் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறான். அந்த மாற்றங்கள் யாவும் நேரத்தையும் காலத்தையும் நாம் கணக்கிடுவதில் உள்ள துல்லிய தன்மையை அதிகரித்திருக்கின்றனவே அன்றி ஒருபோதும் குறைக்கவில்லை. உலகில் ஒரு புதிய வழிகாட்டலை மனிதர்களுக்கென முன்வைத்த போது அந்த மார்க்கத்தின் கிரியைகளை அமுல்படுத்துவதற்கும் இன்னும் பல சமூக பொருளாதார அரசியல் காரணங்களுக்குமென ஒரு கலண்டரும் கடிகாரமும் நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒரு கலண்டரும் கடிகாரமும் தேவைப்படும் போது ஒருபோதும் அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்ப அறிவை மிகைத்த ஒரு துல்லியமான கருவியை யாராலும் கொண்டு வர முடியாதென்பது உறுதியாக நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். எனவே நபி அவர்களுக்கு அன்றைய தேதியில் புழக்கத்தில் இருந்த நடைமுறைகளில் தங்கியிருப்பதை தவிர நிச்சயமாக வேறு தெரிவுகள் இருக்கவில்லை. இந்த பின்னணியில் இயல்பாகவே நபி அவர்கள் நேரத்தை கணக்கிட்டுக் கொள்வதற்காக சூரிய கடிகாரங்களிலும் காலத்தை கணக்கிட்டுக் கொள்வதற்காக சந்திர ஓட்டத்தை அவதானிப்பதிலும் தங்கியிருந்தார். இப்படி என்னென்ன காரணங்களுக்காகவெல்லாம் நபி அவர்கள் அன்றைய உலகில் புழக்கத்திலிருந்த கருவிகளில் தங்கியிருந்தார்கள் என்று நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தீர்கள் என்றால் அராக் குச்சி முதல் ஒட்டகம் வரையில் ஒரு நீண்ட பட்டியலை உங்களால் தயாரித்து முடிக்கலாம். நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் அடிப்படைகள் தான் எல்லா காலத்துக்கும் உரியவை என்பதும் நபி அவர்கள் தனது காலத்தில் தங்கியிருந்த அல்லது பயன்படுத்திய கருவிகள் நிச்சயமாக எல்லா காலங்களுக்கும் உரியவை அல்ல என்பதும் முழு உம்மத்தும் இஜ்மாவாக ஏற்றுக்கொண்ட ஒரு அம்சமாகும். ஆனால் அத்தனையிலும் கருவி மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட நாம் சந்திர ஓட்டத்தை, அதுவும் அதன் ஓட்டத்தில் அது முதல் தடவையாக கண்ணுக்கு தெரியும் கட்டத்தை மெனுவலாக அவதானித்தல் என்ற கருவியை மாத்திரம் உடம்பு பிடியாக பற்றி பிடித்து கொண்டிருப்பதன் பின்னணி என்ன? நிச்சயமாக இதன் பின்னால் ஏதும் சதித்திட்டங்கள் இருப்பதாக நான் சொல்ல வரவில்லை. மாற்றமாக ஏனைய அத்தனையிலும் நோக்கத்தை நோக்கமாகவும் வழிமுறையை மாறக்கூடிய கருவியாகவும் சரியாக மட்டிட்டு கொண்ட நாம் இதில் மாத்திரம் கருவியை நோக்கமாக புரிந்து கொண்டோம் என்பதை தவிர வேறு காரணங்கள் இருப்பதாக தெரியவில்லை. அவ்வாறு கருவியை நோக்கமாக புரிந்து கொண்டதால் உண்மையான நோக்கம் படிப்படியாக எமது சிந்தனையிலிருந்து மறைந்து போய் இன்று கருவிக்குள் மாத்திரம் எமது முரண்பாடுகள் யாவும் சுருங்கி போயிருப்பதை காணலாம். நமக்கான ஒரு கேலண்டர் தேவை என்ற நோக்கத்தின் பின்னணியில் நபி அவர்களது காலத்தில் ஒரு வருடத்துக்கோ அல்லது அதைவிட அதிகமான காலத்துக்கோ உரிய கேலண்டரை சரியாக சந்திர ஓட்டத்தை கணக்கிட்டு தயாரித்துக் கொள்வதற்குரிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கவில்லை. எனவே ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்துக்கான ஒரு கேலண்டரை தயாரித்துக் கொள்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை. பெரும் சர்வதேச உறவுகளோ அல்லது உலகம் தழுவிய கொடுக்கல் வாங்கல்களோ இல்லாத சிக்கல்கள் மிகவும் குறைந்த அன்றைய வாழ்வொழுங்குகளுக்குள் அந்தந்த மாதத்துக்குரிய கலண்டரை அந்தந்த மாதத்தில் தயாரித்துக் கொள்வது உண்மையில் போதுமானதாகவும் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் மனிதனானவன் பூமி, சந்திரன், சூரியன் ஆகியவற்றின் ஓட்டத்தையும் இயக்கத்தையும் முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு மிக துல்லியமாக கணக்கிடும் முறைகளை கண்டறிந்து கொண்டான். அதன் விளைவாக காலத்தின் மீதும் நேரத்தின் மீதும் முன்னெப்போதுமில்லாத அளவுக்கு செல்வாக்கு செலுத்த அவனால் முடியுமாகியது.
நேரத்தையும் காலத்தையும் மிக மிக துல்லியமாக கணக்கிட்டால்தான் இன்றைய சிக்கலான உலக ஒழுங்கில் ஜீவிக்க முடியும் என்றளவுக்கு அவற்றின் முக்கியத்துவம் இன்றியமையாததாக மாறிவிட்டது. வீட்டில் உள்ள கடிகாரம் நின்றுவிட்டாலோ அல்லது புது வருடம் பிறந்தும் வீட்டுக்கு ஒரு கேலண்டர் வரவில்லை என்றாலோ அது நமது வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக மாற்றிவிடும் என்ற அளவுக்கு நிலைமை இருக்கிறது. நான் மேற்கொண்டு நேரத்தை பற்றி பேசவில்லை, ஏனென்றால் நாம் பாரம்பரிய சன்டயல் முறைமையிலிருந்து நவீன முறைமைகளுக்கும் கருவிகளுக்கும் 100% மாறிவிட்டோம். எமது மார்க்க கடமைகளுக்கான நேரத்தை அறிந்து கொள்வதில் கூட நாம் முற்றுமுழுதாக நவீன கடிகாரங்களில்தான் தங்கியிருக்கிறோம். ஒருபோதும் நாம் சண்டையலை புனிதமானதாகவோ கிரியையொன்றாகவோ நோக்கமொன்றாகவோ கருதுவதில்லை. காலத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய கருவியாக அல்லது முறைமையாக மாத்திரமே நாம் அதனை கருதுகிறோம். ஆனால் கேலண்டரை பொறுத்தவரையில் நமது நிலைப்பாடு வித்தியாசமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் ஏலவே பார்த்தோம். எனவே கேலண்டரை பற்றித்தான் மேற்கொண்டு கதைக்கப் போகிறோம். ஒரு கேலண்டர் துல்லியமான கேலண்டராக இருக்க வேண்டுமென்றால் அந்த கேலண்டரை உலகில் எல்லோரும் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் பயன்படுத்த முடியுமாக இருக்க வேண்டுமென்றால் அந்த கேலண்டருக்கு சில சிறப்பம்சங்கள் இருக்க வேண்டும். நான் அந்த சிறப்பம்சங்கள் அத்தனையையும் பற்றி விலாவாரியாக இங்கே விளக்கப் போவதில்லை. ஆனால் ஒரே ஒரு அடிப்படையை பற்றி மாத்திரம் சுட்டிக்காட்ட நினைக்கிறேன். நமது கேலண்டரை வைத்து நாம் பெறும் அதி முக்கிய பிரயோசனம் என்னவென்று ஒரு கேள்வி கேட்டால், இது எந்த தினம், என்ன திகதி என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காகவே நமக்கு அது பிரயோசனம் அளிக்கிறது என்பதுதான் அடிப்படையான பதிலாகும். நீங்கள் எந்த பதிலை சொன்னாலும் அந்த பதிலின் அடிப்படை இதுவாகத்தான் இருக்க முடியும். உதாரணமாக நமது பண்பாட்டில் இருக்கும் கிரிகோரியன் கலண்டரை எடுத்துக்கொள்வோம். நான் இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் இன்றைய தினம் புதன்கிழமையாகும். இந்த புதன்கிழமையின் திகதி 2024 வருடம் 4ஆம் மாதம் 17ஆம் திகதியாகும். இப்போது இன்றைய தினமான இந்த புதன்கிழமை உலகின் எந்த பாகத்திலும் சரி புதன்கிழமைதான். அவ்வாறே புதன்கிழமை என்ன திகதி என்றால் உலகின் எல்லா இடத்திலும் இந்த புதன்கிழமையானது 2024 4ஆம் மாதம் 17 தான். உலகின் ஓரிடத்தில் தானும் இந்த புதன்கிழமை 16ஆக இருக்க போவதில்லை, 17ஆக இருக்க போவதுமில்லை. எனவே ஒரு கேலண்டர் துல்லியமானது என்பதை சுட்டிக்காட்டும் அடிப்படை சிறப்பியல்பு என்னவென்றால் அந்த கேலண்டரானது முழு உலகிலும் தினம் திகதி முரண்பாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். குறித்த கேலண்டரை பயன்படுத்தி இன்ன திகதி என்ன நாள் என்று கேட்டால் பதிலாக வரும் நாளும், இன்ன நாள் என்ன திகதி என்று கேட்டால் பதிலாக வரும் திகதியும் முழு உலகிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு கேலண்டர் துல்லியமானது என்பதை குறிக்கும் அடிப்படை பண்பியல்பாகும். ஆனால் நம்மிடம் புழக்கத்தில் உள்ள நடைமுறைகள் காரணமாக நமது ஹிஜ்ரி கலண்டரானது ஒருபோதும் இந்த தினம் திகதி ஒற்றுமையை காட்டுவதில்லை. ஹிஜ்ரி 1445 வருடம் 10வது மாதத்தின் 1ஆம் திகதியானது உலகில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு தினங்களில் வருகிறதென்றால் நிச்சயமாக நமது கேலண்டர் முறைமையானது விஞ்ஞானபூர்வமானதோ பொது பண்பாட்டுக்குரியதோ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதோ அல்ல என்பது இலகுவாக நிரூபணமாகி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்படியானால் அல்லாஹ்வின் தூதரது காலத்தில் மதாந்தம் போட்டுக்கொண்ட கேலண்டர் முழு உலகோடும் அப்படி தினம் திகதி ரீதியாக ஒத்துப்போனதா என்ற ஒரு கேள்வி கட்டாயம் உங்களது உள்ளத்தில் தோன்றியதாக வேண்டும். உண்மையில் அப்படி ஒரு கேள்வி தோன்றினாலும் கூட அதற்குரிய பதிலும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உரையின் முழுமைத்தன்மையை நோக்கமாக கொண்டு அதனையும் சொல்லிவிடுகிறேன். நபி அவர்களது காலத்தில் முழு உலகு என்ற ஒரு கருத்தாக்கத்துக்கான தேவை இருக்கவில்லை. முழு உலகையும் இன்று போல் இணைப்பதற்கான போக்குவரத்து வசதியோ தொடர்பாடல் வசதியோ அற்றதோர் உலகில் அவர்களால் இலகுவாக கொஞ்ச நேரத்துக்குள் தொடர்பாட முடியுமான எல்லைக்குள் மாத்திரம் தொழிற்படக்கூடிய ஒரு கேலண்டர் இருந்தால் அதுவே போதுமானது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு பெரிய கல்வி தகைமைகள் எதுவும் அவசியமில்லை.
எனவே ஒரு கேலண்டர் என்பது நமது மத, கலாச்சார, சமூக, பொருளாதார, அரசியல் ரீதியான சகல செயற்பாடுகளையும் நிர்வகித்துக் கொள்வதற்கும் உலகளாவிய ரீதியில் பரஸ்பரம் ஒரு மாறா தன்மையை கொண்டதாகவும் உள்ள ஒரு கருவி என்பதை தவிர அதற்கு வேறெந்த அந்தஸ்தும் கிடையாதென்பதை எம்மால் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். நபி அவர்கள் ஒரு கருவியை பாவித்ததால் குறித்த கருவி நோக்கமாக மாறுவதும் இல்லை. அதற்கு ஒரு புனிதமோ மேலதிக அந்தஸ்தோ கிடைப்பதுமில்லை. அவ்வாறு கிடைக்கும் என்றிருந்தால் நாம் சன்டயல் முதல் ஒட்டகம் வரையில் பல நூற்றுக்கணக்கான பாரம்பரிய கருவிகளில்தான் இன்றும் விடாப்பிடியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி இருக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஏனைய கருவிகளை நவீனமயப்படுத்த நாம் தயார் என்றாலும் கூட பிறை பார்த்தலை விட்டு கொடுக்க தயாரில்லை என்ற நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை நாம் ஏலவே பார்த்தோம். ஒரு குறித்த தினத்தில் நோன்பை ஆரம்பித்தல், ஒரு குறித்த தினத்தில் பெருநாள் கொண்டாடுதல், ஒரு குறித்த தினத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றுதல் என்பன நோக்கங்களாக இருப்பதை போன்று பிறையை பார்த்தல் என்பதையும் அவர்கள் மார்க்க கடமையாகவும் நோக்கமாகவும் கருதுவதால் தான் இதனை விட முடியாது என்று சொல்கிறார்கள். அதே நேரம் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் சந்திரன் உதயமளிக்கும் நேரம் மாறுபடுவதன் காரணமாக நாம் ஒரு நிரந்தரமான கேலண்டர் ஒழுங்குகளுக்குள் தங்கி இருக்க முடியாது என்ற வாதத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் நாம் மேலே கலந்துரையாடிய அனைத்தையும் மனதில் இருத்திய நிலையில் நியாயமான ஒரு பார்வையை செலுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த இரண்டு வாதங்களையும், அதாவது பிறை பார்த்தல் ஒரு வணக்க வழிபாடு என்பதையும் பிரதேசத்துக்கு பிரதேசம் சந்திரோதய நேரத்தில் வித்தியாசம் இருப்பதனால் ஒரு யூனிவர்சல் கேலண்டர் சாத்தியமில்லை என்பதையும் இலகுவில் பொருத்தமற்ற வாதங்கள் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம். முதலில் மார்க்க விவகாரங்களுக்காக நபி அவர்களால் பயன்படுத்தப்பட்ட எந்த கருவியுமே நோக்கம் என்ற அந்தஸ்தை பெறாத போது ஏன் ஐங்கால தொழுகைக்கான நேரங்காட்டியாக தொழிற்பட்ட சன்டயல்ஸ் இற்கே அந்த அந்தஸ்து வழங்கப்படாத போது பிறை பார்த்தல் என்ற விஷயம் மாத்திரம் எப்படி நோக்கமாக மாற்றப்படலாம் என்ற ஒரு சாதாரண கேள்வியே நமக்கு உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுகிறது. நான் இவ்வாறு கூறும்போது இல்லையே, பிறை பார்த்து நோன்பு நோக்குமாறும் பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடுமாறும் நபி அவர்கள் கூறியுள்ளார்களே, அப்படி இருக்க எப்படி நீங்கள் பிறை பார்ப்பது நோக்கமல்ல என்று கூறலாம் என்ற ஒரு கேள்வி உங்களது உள்ளத்தில் எழுவது இயல்பானதுதான். உண்மையில் நோன்பை எப்போது ஆரம்பிப்பது, பெருநாளை எப்போது கொண்டாடுவது என்பதை கண்டதற்காகத்தான் பிறையை பார்க்குமாறு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பது இந்த கேள்வியினூடாகவே உங்களுக்கு தெளிவாகிறதல்லவா? அதாவது இங்கு நோக்கம் நோன்பு ஆரம்பிக்கும் திகதியை கண்டறிவதும் பெருநாள் கொண்டாட வேண்டிய திகதியை கண்டறிவதுமே அல்லாமல் பிறையை பார்ப்பதென்பதல்ல என்பது மிகவுமே தெளிவாக தெரிகிறதல்லவா? வானியல் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்தே இருக்காத அன்றைய சூழலில் தன்னோடிருந்த மனிதர்களுக்கு பிறையை பார்த்து திகதியை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டலை வழங்காமல் அடுத்த 100 வருடங்களுக்கான கேலண்டரை கணக்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டலை நபியவர்களால் வழங்கியிருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதில் என்பது உங்களுக்கே தெரியும். திகதியை தீர்மானித்தல் எனும் நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக அன்றிருந்த சாத்தியமான ஒரே வழிமுறை சந்திர ஓட்டத்தை அவதானிப்பது மட்டும்தான். அதனை கொண்டுதான் நபி அவர்கள் வழிகாட்டினார்கள். ஆனால் இன்று அந்த பாரம்பரிய வழிமுறையை விடவும் மிக துல்லியமான தவறுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை எனும் அளவுக்கு மிக குறைவான தவறுக்குரிய வாய்ப்பே கொண்ட நிலைக்கு நவீன வானியல் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது எனும் போது நாம் நோக்கத்தை சிறப்பாக நிறைவு செய்வதானால் நவீன கருவிக்கு மாறுவதை விட வேறே எதுதான் சிறப்பானதாக அமைய முடியும்? மறுபக்கத்தில் சந்திரோதய நேரம் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடுகிறது என்றாலும் கூட ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் உதய நேரம் வித்தியாசப்படும் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் முழு உலகுக்குமான ஒரு கேலண்டர் முறைமையை நாம் தோற்றுவித்திருக்கிறோம் என்பதும் உண்மையல்லவா? எனவே பிரதேசத்துக்கு பிரதேசம் நேரத்தில் உள்ள வித்தியாசமானது நமக்கு ஒரு பொதுவான கேலண்டருக்கு வருவதில் எந்த தடையையும் ஏற்படுத்த போவதில்லை. உதாரணத்துக்கு சந்திரனை வைத்தே இந்த உண்மையையும் தெளிவுபடுத்திவிட முயல்கிறேன். பூமியை சுற்றி சந்திரன் ஒரு தடவை ஓடி முடிப்பதற்கு எடுக்கும் கால அளவு ஆக குறைந்தது 29
கால் நாள் என்றும் ஆகக்கூடியது 29 முக்கால் நாள் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். 29 கால் நாள் வரும் மாதங்களே 29 நாட்கள் கொண்ட மாதங்களாகவும் 29 முக்கால் நாட்களை கொண்ட மாதங்களே 30 நாட்கள் கொண்ட மாதங்களாகவும் நாம் மட்டந்தட்டி பாவிக்கிறோம். 30 நாட்கள் கொண்ட ஒரு சந்திர மாதத்தை உதாரணமாக எடுங்கள். இந்த 30 நாட்களையும் சந்திரனின் 30 நிலைமாறு கட்டங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொரு கட்டமும் அதன் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையில் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அதாவது பூமிக்கு ரிலேட்டிவாக சந்திரன் தினமும் 12 தொடக்கம் 13 பாகைகள் நகருவதைத்தான் நாம் சந்திரனின் ஒரு நாளாக கருதுகிறோம். அவ்வாறு நகரும் சந்திரனில் விழும் சூரிய ஒளியானது அந்த 12 பாகை மொத்த நகர்வின் போதும் சந்திரனின் ஒரே அளவான மேற்பரப்பில் விழுவதாக நமக்கு தோற்றமளிக்கப் போவதில்லை. நிச்சயம் ஒளி விழும் அந்த மேற்பரப்பின் அளவானது ஆரம்பித்த நேரத்தை விடவும் முடியும் நேரத்தில் அதிகமானதாகவே நமக்கு தோற்றமளிக்கப் போகிறது. உதாரணத்துக்கு அமாவாசை தினத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அமாவாசை என்பது சரியாக சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்து நிற்பது ஆகும். அவ்வாறு நிற்கும்போது ஒரே நேர்கோட்டில் நின்றால்தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஒரே நேர்கோட்டில் நிற்காமல் சற்று மேலாகவோ அல்லது கீழாகவோ நின்றால் கிரகணம் ஏற்படுவதில்லை. அதாவது சூரியனிலிருந்து பூமிக்கு வரும் ஒளியை சந்திரன் மறைப்பதில்லை. ஆனால் கிரகணம் ஏற்பட்டாலோ இல்லையோ சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வந்து நின்றால் பூமிக்கு முகங்காட்டி நிற்கும் சந்திரனின் பகுதியில் சூரிய வெளிச்சம் ஒரு சிறிதும் விழுவதில்லை. எனவே பூமியிலிருந்து கருவிகளின் துணையின்றி பார்க்கும் ஒருவரால் சந்திரனை பார்க்க முடியாது. ஆனால் சந்திரன், சூரியன், பூமி ஆகிய மூன்றுமே தொடர்ந்தும் ஓடிக்கொண்டே இருப்பதனால் இந்த மும்மூர்த்திகளின் நேர்கோட்டு தரிசனம் குறிப்பிட்டளவான ஒரு சிறிய நேரத்தை தாண்டி நீடிப்பதில்லை. அதாவது பூமிக்கு முகம் காட்டும் சந்திர மேற்பரப்பில் சூரிய வெளிச்சம் ஒரு சிறிதும் படாமல் இருக்கும் நேரம் மிஞ்சி போனால் சில நிமிடங்கள் தான் நீடிக்கும். அதன் பிறகு சந்திரனில் மெல்லிதான ஒரு வெள்ளிக்கீற்று போல சூரிய வெளிச்சம் விழ ஆரம்பிக்கும். எனவே அமாவாசை நிகழ்வென்பது குறித்து சில நிமிட நிகழ்வாகும். அவ்வாறுதான் தினமும் ஒவ்வொரு கட்டத்தில் அதற்குரிய கச்சிதமான நிலைமாறு கட்டமானது குறிப்பிட்ட சில நிமிடங்கள் தான் சந்திரனில் தரித்து நிற்கும். இந்த நிலைமாறு கட்டமானது ஒரு நாளில் ஒரு முறைதான் நிகழும். எனவேதான் அந்த நிகழ்வு நடக்கும் தினத்தை சந்திரனின் அந்த கட்டத்துக்குரிய தினமாக நாம் கணக்கிடுகிறோம். அந்த நிலைமாறு கட்டமானது ஒப்பீட்டளவில் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வித்தியாசமான நேரங்களில் நிகழ்ந்தாலும் அது குறிப்பிட்ட ஒரு தினத்திலும் ஒரு திகதியிலும் தான் நிகழ்கிறது. அதாவது கடந்த திங்கட்கிழமை 2024 4ஆம் மாதம் 8ஆம் அன்று அமாவாசை தினமாகும். அன்றைய தினம் சூரிய கிரகணமும் ஏற்பட்டது. முழு உலகின் அத்தனை பிரதேசங்களுக்கும் சூரிய கிரகணம் ஏற்பட்ட தினம் 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி திங்கட்கிழமைதான். நேர வித்தியாசங்கள் காரணமாக அது எங்கும் 7ஆம் திகதிக்கோ அல்லது 9ஆம் திகதிக்கோ மாறவில்லை. அமாவாசை என்பதும் சந்திர மாதத்தின் ஒரு நாள்தான். அந்த நாள் உலகின் எல்லா பிரதேசங்களுக்கும் ஒரே தினத்தில் ஒரே திகதியில் வர முடியுமாயின் சந்திர மாதத்தின் ஒவ்வொரு தினமும் அவ்வாறு வர முடியுமல்லவா? அதே நேரம் சந்திர உதயத்தையும் அஸ்தமனத்தையும் எடுத்துக்கொண்டால் மாதந்தோறும் ஒரே வகையான ஒரு நேர ஒழுங்கின் பிரகாரம்தான் இந்த ஓட்டம் சுற்றி சுற்றி நிகழ்கிறது. எனவே சந்திரனுக்கு 30 கட்டங்கள் இருக்கின்றனவென்றால் அந்த 30 கட்டங்களும் 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதமல்லவா? இந்த சைக்கிள் ஆனது நாம் தலைப்பிறை என்று சொல்கின்ற முதலாவது நாளில் தொடங்கி அடுத்த அமாவாசை தினத்தோடு முடிவடைகிறது. அதாவது சந்திரன் பூமியை ஒரு முறை சுற்றி வரும் பயணத்துக்கு ஒரு மாதம் எடுக்கின்றதென்றால் அந்த பயணம் அமாவாசையை விட்டு சந்திரன் விலகியதிலிருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் என்பதுதான் மிக இலகுவான கணக்கீட்டு முறையாக இருக்கும். அப்படி அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரோதயம் நடக்கும் நேரம் அன்னளவாக காலை 6 மணிக்குள் இருக்கும். உலகின் எல்லா பிரதேசங்களிலும் அந்தந்த பிரதேசங்களின் காலை 6 மணிக்குள் தான் அவர்களுக்கான சந்திரோதயம் நிகழும். அவ்வாறு அன்றைய தினம் காலையில் உதித்த சந்திரனைத்தான் அது மறையும் சந்தர்ப்பத்தில் மகரிப் நேரத்தில் நாம் பார்க்க முயற்சிக்கிறோம். மேலதிக தகவல்: சந்திரோதயம் என்பது தினமும் அதற்குரிய முந்தைய தினத்தை விடவும் அன்னளவாக 50 நிமிடங்கள் தள்ளியே நடைபெறுகிறது. உதாரணமாக மாதத்தின் முதலாவது தினம் காலை 6 மணிக்கு நடைபெறும் உதயம் 2வது தினத்தில் 6:50க்கே இடம்பெறும். இதற்கு காரணம்
சுற்றுவட்ட பாதை சரியான வட்ட வடிவிலன்றி நீள்வட்ட வடிவில் அமைந்திருப்பதனாலாகும். இப்படியாக 30 நாட்களும் நிகழும் நிலைமாறு கட்டங்களை அடிப்படையாக வைத்து 30 நாட்களையும் கணக்கிடுகிறோம். கடந்த ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனிதர்கள் சந்திர ஓட்டத்தை அவதானித்து வந்ததன் காரணமாக ஒரு வருடத்தில் சந்திர ஓட்டத்தில் உள்ள பேட்டர்ன் என்ன என்பதை நாம் கண்டுபிடித்தோம். விளைவாக எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான கலண்டரையும் கூட மிக இலகுவாக நம்மால் கணக்கிட்டு விட முடியும் என்ற நிலைக்கு நாம் இன்று வந்து சேர்ந்திருக்கிறோம். உண்மையில் நாம் அதனை கணக்கிட வேண்டிய அவசியமும் இல்லை. பல்வேறு காரணங்களுக்காக பின்னோக்கியும் முன்னோக்கியும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்குரிய கேலண்டர்கள் மிகவும் துல்லியமான கணக்கீட்டின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ள கேலண்டரானது சரியானதா பிழையானதா என்பதை நீங்கள் பரிசோதித்து அறிந்து கொள்வதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றன. உதாரணமாக, எப்போதோ எந்த நேரத்தில் என்ன வகையான கிரகணம் ஏற்படும், அது பூமியின் எந்தெந்த பகுதியில் பார்வையிடக்கூடியதாக இருக்கும், எவ்வளவு நேரத்துக்கு தொடரும் என்பன போன்ற தகவல்கள் யாவும் செகண்ட் கணக்கு வித்தியாசமில்லாமல் முன்கூட்டியே சொல்லப்படுகின்ற இந்த காலத்தில் இன்னும் ஒரு 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய கிரகணத்தையும் மேற்சொன்னது போல் துல்லியமாக எதிர்வு கூறும் நிலையில் சந்திர ஓட்டத்தை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள கேலண்டர்களின் துல்லியத்தை நீங்கள் இலகுவாக மட்டிட்டு கொள்ளலாம். எப்படி நீங்கள் தொழுகை நேரங்களை அறிந்து கொள்ள சூரியனை அண்ணாந்து பார்க்க வேண்டிய அல்லது சன் டயல்களை அவதானித்து பார்க்க வேண்டிய தேவை இல்லாமல் உங்களது கைக்கடிகாரத்தில் காட்டும் நேரத்தை பார்க்கிறீர்களோ, அவ்வாறே மாத ஆரம்பத்தையும் இறுதியையும் தொடர்ந்து கொள்ள சந்திரனை அண்ணாந்து பார்க்காமல் உங்களது கைத்தொலைபேசியில் உள்ள ஓர் எப்பை பார்த்தே போதும் என்ற நிலைக்கு நாம் வந்து சேர்ந்து தசாப்தங்கள் பலவாகின்றன. ஆனாலும் கூட நாம் வழிமுறையையும் கருவியையும் நோக்கங்களாக மாற்றிக்கொண்ட காரணத்தினால் நம்மால் இந்த சாதாரணமான உண்மையை புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அத்துடன் காலப்போக்கில் இந்த பிறை விவகாரமானது கருவி நோக்கமாக மாறியது என்பதையும் தாண்டி உலகளாவிய ரீதியில் பல்வேறு அரசியல்களுக்கான ஒரு கருவியாகவும் பரிமாணமடைந்தது. வட்டவர்த்தனமான இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது பல்வேறு தரப்பினருக்கு கஷ்டமானதாகவும் மாறியுள்ளது என்பது கசப்பான உண்மையாகும். இந்த விவகாரங்களை கையாளும் இடங்களில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த சாதாரண உண்மைகள் தெரியாமல் இருக்கவோ அல்லது புரியாமல் இருக்கவோ வாய்ப்பே இல்லை. ஏனெனில் இதனை விடவும் மிகவும் சிக்கலான மார்க்க விவகாரங்கள் பலவற்றை நவீனமயப்படுத்தப்பட்ட நிலைப்பாடுகளையும் பத்வாக்களையும் வழங்குபவர்களாகத்தான் உலகெங்கும் இந்த பொறுப்புகளில் உள்ள பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக மிகவும் சிக்கலான நிதி சார்ந்த விவகாரங்களில் மிகவுமே முற்போக்காக சிந்திப்பவர்களை எல்லாம் விஞ்சிவிடக்கூடிய நவீன ரகமான நிலைப்பாடுகளை முன்மொழிவதிலும் ஃபத்வாக்களை வழங்குவதிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். எனவே இந்த பிறை விடயத்தில் அவர்கள் அறியாமலோ புரியாமலோ இருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு வருவது எவ்வகையிலுமே பொருத்தமில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நான் இதனை ஒரு விமர்சனமாக சொல்லவில்லை, மாற்றமாக பாரம்பரியத்தின் கருவிகளையும் நவீன கருவிகளையும் பிரித்தறியக்கூடிய நோக்கத்தையும் வழிமுறையையும் பிரித்தறியக்கூடிய அறிவும் திறமையும் அந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு தாராளமாகவே இருக்கிறது என்பதை சிலாகிப்பதற்காகவும் ஞாபகப்படுத்துவதற்காகவே கூறுகிறேன். இப்படி இருக்கின்ற நிலையில் உலகத்தை ஒன்றுபடுத்துவது நம்மால் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் மனம் வைத்தால் நமது நாட்டுக்குள் ஒரு நிலையான சந்திர நாட்காட்டியை அமுலுக்கு கொண்டு வருவதென்பதென்றும் பெரிய விடயமே இல்லை என்பதை நாம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ்வை சாட்சியாக முன்னிறுத்தி மக்கள் அனைவரினதும் சார்பாக பொறுப்புதாரிகளிடம் ஒரு பணிவான வேண்டுகோளாக இதனை முன்வைக்கிறேன். தயவு செய்து அல்லாஹ்வுக்காக இந்த சமூகத்தின் நலனையும் ஒற்றுமையையும் ஒருமித்த செயற்பாட்டையும் கருத்திற்கொண்டு அதன் மானத்தை பாதுகாப்பதையும் அதன் நிர்வாகத்தை இலகுபடுத்துவதையும் துணை நோக்கங்களாக கொண்டு ஒரு நிலையான சந்திர நாட்காட்டியை பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். அதனை மட்டும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது உங்களது மீசானில் மிகவும் கனதியான ஒரு நன்மையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. நோக்கங்களை மறந்து கருவிகளுக்காக முரண்பட்டு வீணாகி போகும் நிலையிலிருந்து நாம் நம்மையே பாதுகாத்து கொள்ளாவிட்டால் நிச்சயம் அல்லாஹு தஆலா ஒருபோதும் எம்மை மாற்ற மாட்டான். இது நாம் அல் குர்ஆனில் இருந்து கற்றுக்கொள்ளும் முக்கியமான பாடங்களுக்குள் ஒன்றாகும். எனவே செயலாற்றி மிக பொருத்தமானதன் பக்கம் நகர்வதற்குரிய முடிவை மேற்கொள்வோம். அவ்வாறு செய்வதனால் நிச்சயம் வல்ல ரஹ்மான் நம்மை எல்லாம் பொருந்திக் கொள்ள போதுமானவன். நன்றி.